Hi, hello buddies. I am Ajay Jashwan, grade 4B from Primach Garden School. This is the message from Savitri by Arabindo. And yet, greater density may be used for the internal spirit is his truth. He can recreate himself and all around and fashion new the world in which he lives. He ignorant is the knower beyond time. He is the self above nature, above fate. Thank you. Bye. Hello, buddies. I'm Arjamansur grade 6A from Membat's Garden. Today's Karmyogi Appa message. Man seeks God pressed by outer necessity or inner aspiration. Occasionally, God compels man through direct inner communication to seek Him. Thank you. Bye. Hi, hello buddies. I'm Ajay Tejaswini, grade 5B from Primbats Garden School. Today, we going to see a new story. Once upon a time, there was a beautiful rose plant in a garden. One rose flower on the plant was proud of its beauty. However, it was disappointed that it was growing next to an ugly cactus. Every day, the rose would insult the cactus about its looks, but the cactus stayed quiet. All the other plants in the garden tried to stop the rose from bullying the cactus, but the rose was too swayed by its own beauty to listen to anyone. One summer, a well in the garden dried up, and there was no water for the plants. The rose slowly began to wilt. The rose saw a sparrow dip its beak into the cactus for some water. The rose then felt ashamed for having made fun of the cactus all the time. But because it was in need of water, it went to ask the cactus if it could have some water. The kind cactus agreed, and they both go through summer as friends. Moral of the story: never judge someone by the way they look. Thank you. Bye. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பர்ட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு நரி காட்டிலிருந்து தப்பிச்சு ஒரு ஊருக்குள்ளே வந்துடுது. அதுக்கு திருப்பி காட்டுக்கு போக வழி தெரியல. அப்போ வந்த இடத்துல சாப்பாடுக்கு அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. காடுனா அது எப்படி அது இஷ்டத்துக்கு சாப்பிட்றோம். இங்கே வந்து எங்கேயா போனால் எதாவது விரட்டிடுவாங்களோ, அதுக்கு பயம், நம்மளை எதாவது இது பண்ணிடுவாங்க, ஆபத்து வந்துடும்னு சொல்லிவிட்டு அது ஒரு தைரியமாக அதுக்கு போகணுன்னு தோணலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. அப்போது அதுக்கு வந்து ஒரு பூனை வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டாச்சு. அப்போது ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிச்சான், இது மாதிரி எனக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ என்ன பண்ணுவ, சாப்பிட என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது அது சொல்லிச்சான், நான் அதை மாதிரி ஏதாவது வீடுங்களுக்கு அப்படி போவேன், கல்யாண வீடு அது மாதிரி இடத்துக்குலாம் மெதுவாக போனேன்னா அங்கே நிறைய சாப்பாடு இருக்கும், நான் எனக்கு என்ன வேணுமோ நான் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இது நரி சொல்லிச்சான், எனக்கு சாப்பிட தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ ஒரு நாள் நீ போகும்போது என்னையும் கூப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுதான். சரி வா, ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க இல்லையா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போச்சான். அப்போ என்னாச்சு, ரெண்டு பேருமே மெதுவாக போகிறாங்க. நல்லா சாப்பிட்ருது, பூனை நல்லா சாப்பிட்ருச்சு, நரியும் நல்லா சாப்பிட்ருச்சு. அப்போ அந்த பூனை வந்து நார்மலாக என்ன பண்ணுன்னா, சாப்பிட்டுட்டு எப்போவுமே வந்த வழி தெரியாமல் போன தடம் தெரியாமல் அப்படியே அமைதியாக போயிடும் இல்லையா, அதே மாதிரி போயிடுச்சு. நரி என்ன பண்ணுச்சு, சாப்பிட்டுட்டு வயிறு நிறைஞ்ச உடனே ஊன்னு ஊழ விட ஆரம்பிச்சிருச்சு. அது எப்போவுமே பண்ணுற மாதிரி, அதோட குணம் அதுதான். ஸோ அது அப்படி ஊழ விட ஆரம்பித்தோடனே அந்த சத்தம் கேட்டு அந்த வீட்டு ஆளுங்கள்லாம் வந்து அதை வந்து அடித்து இது பண்ணிட்டாங்களாம். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, நமக்கு என்ன தான் நம்ம இடம் மாறினாலும் நமக்குன்னு ஒரு சில குணங்கள் இருக்கும் இல்லையா, அந்த கேரக்டர் வந்து மாறாது. ஸோ வேணுன்ற இடத்துல அந்த கேரக்டர் வந்து நம்ம கொஞ்சம் மாற்றிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இருந்தோன்னா நம்ம லைஃப்பை லீட் பண்ணிடலாம். இப்போ பூனை மாதிரி அதுவும் சாப்பிட்டுட்டு அமைதியாக சத்தம் போடாமல் போயிருந்ததுன்னா தப்பிச்சிருக்கும். அதோட ஆட்டிடியூட் வயிறு ஃபுல்லானோடனே ஊழ விட்ட உடனே மாட்டிக்கிச்சு. அதனால் ஒரு சில இடங்களில் நம்ம என்ன பண்ணணும், மாறி தான் ஆகணும். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.